எந்த திருமாலினுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த ஒரு சால கிராமத்தை திருமால் சால கிராமமாக இருக்கும்போது அதை ஆராதனம் பண்ணும் போதும் இல்லங்கள் தோறும் ஒரு ஸ்லோகம் யாரா இருந்தாலும் அதை படிக்கணும். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா. வைகுண்டம் என்னும் உயர்ந்த உலகில் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் திருமகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியோடு இருக்கக்கூடியவனான திருமாலே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா. உயர்ந்த அடியவர்களால் கூறப்படக்கூடிய சொற்களை காதால் இனிமையாக கேட்டு திகழக்கூடிய திருமாலே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இது எங்க இருக்குன்னா லிங்க புராணத்துல இருக்கு. லிங்க புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நித்தியமும் வைணவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள். மாற்றி பார்ப்போம். இப்ப சால கிராமமும் ஒரு வகையான லிங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். லிங்கம்ங்கிறது பாண்டேஜி ஒரு அடையாளம். சம்ஸ்கிருதத்தில் லிங்கம்னா ஐடென்டிபிகேஷன் அர்த்தம். ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு லிங்கம்னு பேரு. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஆணை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படி இருந்துடுத்துனா புல்லிங்கம் புல்லிங்கம்னு பேரு. ஸ்திரீயை குறிக்கக்கூடிய எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய சொற்களாக இருந்தால் ஸ்திரீலிங்கம் ஸ்திரீலிங்கம். சிவபெருமானுக்கு ஆகமத்துல அவரை ஒரு விதத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவா இப்ப நம்ம கொலுல வேணா சிவபெருமானுக்கு உருவம் வைக்கலாமே ஒழிய கோவில்களில் ஆகம விதிப்படி சிவாச்சாரியர்கள் மதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவருக்கு ஒரு உருவம் கொடுப்பது. இந்த ஒரு உருவம் சிவபெருமானை எடுத்து காண்பிக்கிறது இல்லையா, அதனால அதுக்கு லிங்கம்னு பேரு. இப்போ லிங்கம்ங்கிறது அந்த கல்லினுடைய பெயர் அல்ல, அது ஒரு ஐடென்டிபிகேஷன். சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு ஐடென்டிட்டி லிங்க வழிபாடு அப்படின்னு பேர். லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு அடையாள குறியீடுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆமா, ஏன்னா உபயலிங்காதிகாரம்னு பிரம்மசூத்திரத்திலே வரும். இறைவனுக்கு 2 அடையாளங்கள். எல்லா விதமான நல்ல குணங்களும் அவரிடத்தில் உள்ளது, ஒரு விதமான கெட்ட குணமும் அவரிடத்தில் இல்லை. இந்த 2 அடையாளங்களுக்கு உபயலிங்காதிகாரம்னு பேர் பிரம்மசூத்திரத்துல. லிங்கம்னா அடையாளம். அதனால சால கிராமம் என்பது ஒரு விதமான திருமாலை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. அதை படும்போது லிங்க புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை கூறுவார்கள். சிவபெருமானை ரொம்ப போற்றக்கூடிய ஒரு மகாமந்திரம். நாயன்மார்கள் 63 உவந்த ஒரு மந்திரம் பஞ்சாட்சரம், 5 அக்ஷரங்களோடு கூடிய பிரணவம் நமஹா சிவாய. இந்த நமஹா சிவாய என்பதற்கு அந்த பஞ்சாட்சரியின் அர்த்தம் ரொம்ப அழகா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பாகவத மகாபுராணத்துல பஞ்சாட்சரத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வித்தியாசங்கள் அநேகம் இருந்தாலும் ஒற்றுமைகளும் இருக்கு. இப்போ உங்க சேனலை பார்க்கக்கூடிய பல ஃபாலோவர்ஸ் ஸ்கூல் நல்லா படிச்சுட்டோ யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு மெத்த படித்தவர்களாக இருப்பார்கள். கணிதத்தில் நாம் படிக்கக்கூடிய ஒரு விதத்துக்கு செட் தியரின்னு பேரு. ஒரு செட் ஏ செட் பின்னு வச்சுப்போம். இப்ப செட் ஏ செட் பிக்கு ஒற்றுமை ஏதாவது இருக்கான்னு பாக்கணும்னா அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஒண்ணு வரும். ஏக்கும் பிக்கும் என்ன காமனா இருக்கு, அந்த மாதிரி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸும் இருக்கு, காமன் இல்லாத எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்படாம இது அத்தனையும் ஒரே மரத்தை சார்ந்தது என்பதில் சந்தேகமே இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்போ ஒரு சின்ன இப்போ அம்பாள், அதாவது சக்தியை, தேவியை, அம்மனை முழுமுதற் கடவுளாக வணங்கக்கூடிய சாக்தம் என்னும் வழிபாடு அதுவும் ஜெகத் பிரசித்தம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஏன் பிரசித்தம்னு சொல்றேன்னா இவ்வளவு நாளையே நான் உங்களுக்கு சான்று கொடுத்துன்னு வரேன். இப்போ வைணவத்துக்கு சான்று ஏதேனும் உள்ளதா, இல்லாட்டா நீங்க மகாபாரதத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா, ராமாயணத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமான்னா இல்ல. பகவத்கீதையில் கண்ணன் ஒரு வார்த்தை கூறுகின்றான், ஊர்துவமூல மத சாகம். அர்ஜுனா, அந்த ஊர்துவமூல மத சாகம் அஸ்வத்தம். அஸ்வத்தமரம் என்பது அரசமரம், ஃபிகஸ் ரிலீஜியோசா. அரசமரம் என்பது திருமாலுடைய ஒரு அடையாளம், ஒரு லிங்கம். அது அடையாளம். திருமாலை காண்பிக்கணும்னா நீங்க அரசமரத்தை காமிச்சா போறோம். அந்த அரசமரமானது பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்காரா. இப்ப இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்திலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீல் கிடைக்கிறது, ஒரு அடையாளம். அதுல நிறைய அரசமரங்கள் தான் இருக்கு. இப்ப அரசமரம் என்பது திருமாலை காண்பிக்குமான்னு கேட்டா பெரியாழ்வார் எடுக்கிறார், கயல் பொதித்த பாண்டியன் குலபதி போல். பாண்டியர்களை காண்பிக்க வேண்டும் என்றால் கயலை காமிக்கணும், மீனை காமிக்கணும். மீனை காமிச்சா அது பாண்டியர்களுக்கு அடையாளம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனேங்கிறார் கவியரசர் இல்லையா. அதனால அதே மாதிரி அந்த அஸ்வத்தம் என்பது திருமாலுக்கு அடையாளம்.